இன்னைக்கு மார்கழி ஒன்று கலர் கோலம் போட்டு வாசலை அழகாக ஆக்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினா ரொம்ப நல்லதுன்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. ஆனாலும் ஷார்ப்பாக 4 மணிக்கெலாம் எழுந்து கோலம் போடலான்னு வெளியில் வந்தேன். வெளியில் பார்த்தா கும் இருட்டு. நம்ம வீட்டை சுற்றி வேற நாகராஜா நிறையா இருக்காரு. சரி பயந்துட்டு தெருலைட்டை போட்டுட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோலம் போட்டு அழகாக கலர் அடிச்சு குட் ஃபினிஷில் கொண்டு வந்துட்டேன். எனக்கு அது அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். கலர் பண்ண கோலத்தில் பூவும் வச்சுட்டு அப்புறம் ஸ்டெப்ஸில் முன்னாடியும் வந்துட்டு ஒரு சின்ன கோலம் போட்டு அங்கே வெளியே வாசலுக்கு உள்ளார இருக்கிற வாசல்லையும் சின்னதாக ஒரு ஃப்ளார் வரைஞ்சி போட்டு வாசல் ஃபுல்லாக கோலம் போட்டு மஞ்சள் தடவி ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்படியே வாசல்லையுமே விடியறதுக்குள்ளார அதே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி சாம்பிராணியெல்லாம் போட்டாச்சு. பூஜை ரூமுக்குள்ளாரையும் விளக்கேற்றிட்டு எனக்கு என்ன வேண்டிக்கணும்னு தெரில. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதாவது வேணா நடக்கும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வேண்டிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் வேணும்ல ஜஸ்ட் விளக்கு மட்டும் ஏற்றினேன். ஓகே, இதோட நாளைக்கு பார்க்கலாம், பாய் பாய் அப்படி சொல்லணுன்னு தாங்க நினச்சேன். ஆனால் பார்த்தா இந்த மழை வந்து நான் கஷ்டப்பட்டு 4 மணிக்கெலாம் எழுந்து 1 மணி நேரமாக போட்ட கொளுத்தை அப்படி 2 செகண்டில் அழிச்சிட்டு போயிடுச்சு. எப்பயுமே மழை வந்தால் ஓடி வந்து ஆசையாக ரசித்து பார்க்குறேன் நான். இன்னைக்கு வருண பகவானை அப்படி திட்டுன்னு